ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்கியூஎல் சீரிஸ். ஸோ எஸ்கியூஎல் சீரிஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆர்டர் பை கிளாஸ். ஸோ போன வீடியோவில் நம்ம வேர் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ வேர் கிளாஸ் வந்து ஒரு டேட்டாவை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஆர்டர் பை கிளாஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகுதுன்னா ஒரு டேட்டாவை சார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. ஸோ சார்ட்டிங்னா என்னென்னா அரேஞ்சிங் ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் வேல்யூ, ஸ்மாலர் டு கிரேட்டர், இல்லை கிரேட்டர் டு ஸ்மாலர். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எஸ்கியூஎல்ல ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ஆர்டர் பை. ஸோ நீங்கள் அந்த ஆர்டர் பையை வந்து ஸ்பேஸ் இல்லாமல் சேர்த்து போட்டிங்கன்னா இட் டசன்ட் ஒர்க். ஸோ நீங்கள் எப்போவுமே ஆர்டர் பை நடுவில் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்டர் பை கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ ஆர்டர் பை கிளாஸ் எதுக்காகலாம் யூஸ் ஆகுதுன்னா ஒரு டேட்டாவை சார்ட் பண்ணுறதுக்காக, நம்மளே சொன்ன மாதிரி ஒரு இப்போ இங்கே நேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நேம்ஸ் எல்லாம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த மார்க்ஸை வந்து அசெண்டிங் டு டிசெண்டிங் டு அசெண்டிங், ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகலாம் யூஸ் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா மார்க்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆர்டர் பை மார்க்ஸ்னு நான் கொடுத்துட்டேன். இந்த மார்க்ஸ் எனக்கு என்ன எப்படி வேணும்னா எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அசெண்டிங். ஸோ அசெண்டிங்கோட கீவேர்டு வந்து ஏஎஸ்சி. ஸோ இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்ஸ் வந்து எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, விச் மீன்ஸ் ஸ்மாலர் டு பிக்கர். ஸோ கம்மியான மார்க்ஸ்லேருந்து அதிகமான மார்க்ஸாக எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் எஸ்கியூஎல்லில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர்ன்றது ஒரு டிஃபால்ட்டான ஆர்டர். ஸோ நீங்கள் ஆர்டர் பை மார்க்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மார்க்ஸ்ன்றது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ அது வந்து ஒன்று அசெண்டிங்காக இருக்கணும், இல்லை டிசெண்டிங் ஆர்டர் இருக்கணும். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக வெறும் மார்க்ஸ்ன்னு கொடுத்தாலே அது அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம அசெண்டிங்னு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கலாமா? ஸோ அகைன் யூ கேன் சி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் டிஃபால்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டருக்கான கீவேர்ட் டிஇஎஸ்சி. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த மார்க்ஸ் வந்து கிரேட்டர் டு ஸ்மாலர், ஸோ ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹையஸ்ட் மார்க்ஸ்லேருந்து லோயஸ்ட் மார்க்காக நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலான்னா நேம்ஸ், அதாவது ஒரு ஆல்ஃபபெட்டை நம்ம எப்படி வந்து சார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து எதை ஆர்டர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேம்ஸ். ஸோ நேம்ஸ் நம்மளுக்கு எப்படி வேணும், அசெண்டிங்கில் வேணுமா டிசெண்டிங்கில் வேணுமா அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ அசெண்டிங் நம்ம கொடுத்தோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ஃபபெட் வந்து ஏ டு Z போவோம். இதே நம்ம டிசெண்டிங்கில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து Z டு A. ஸோ அப்படி வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் ஆகும். ப்ளீஸ் வெயிட். ஸோ இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து நேம்ன்ற கீவேர்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேம்ஸ் வந்து ஏ டு Z. ஸோ இப்படி நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டரில் ஒரு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நம்மளுக்கு வந்துடுச்சு. இதே நம்மளுக்கு வந்து Z டு A வேணும், டிசைனிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா நம்ம டிஇஎஸ்சி. ஸோ இங்கே டிசைனிங் ஆர்டர் அப்படின்னா Z டு A. ஸோ லாஸ்ட்டில் இருந்து ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகிற நேம் வந்து கீழே வந்துடுச்சு அண்ட் எஸ்ல ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூமரிக்கல் டேட்டாவையும் இல்லை ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் டேட்டாவோ ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுனா ஒரு நேம்ஸை நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும், ஒரு அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு நேம் வந்து ஆர்டராக வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒருத்தருடைய மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கிளாஸோட ரேங்க் எடுக்கிறோன்னா அந்த ரேங்க் வந்து ஹையஸ்ட் டு லோயஸ்ட் இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம மார்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நேம் இல்லை மார்க் ஏதாவது ஒரு காலமாக தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்தது 2 காலமும் எப்படி சைமல்டேனியஸாக ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ எனக்கு வந்து சிட்டி எடுத்துக்கலாம்.
ஸோ சிட்டி வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும், விச் மீன்ஸ் ஏல ஸ்டார்ட் ஆகிற சிட்டியிலேருந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். அடுத்ததாக எனக்கு என்ன வேணும்னா மார்க்ஸ். மார்க்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா எனக்கு டிசைனிங் ஆர்டரில் இருக்கணும். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஏல ஸ்டார்ட் ஆகிற சிட்டிலேருந்து பிரிண்ட் ஆகும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் வந்து டிசைனிங் ஆர்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்ஸ் டிசைனிங் ஆர்டரில் இருக்குது. அட் த சேம் டைம் சிட்டி வந்து எப்படி இருக்குன்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ணோம். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 2 காலமும் சேம் டைமில் நம்ம ஆக்சஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணலாம்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வேர் கிளாஸையும் ஆர்டர் பை கிளாஸையும் எப்படி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து வேர் கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா வேர் எனக்கு வந்து மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒரு 50 கொடுத்துக்கலாம். இங்கே எல்லா மார்க்குமே கிரேட்டர் தென் 50 இருக்கிறதுனால நம்ம ஒரு கிரேட்டர் தென் 70 கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 70 இருக்கணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் மார்க்ஸை ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்தது அது என்ன பண்ண போகிறேன்னா ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ ஆர்டர் பை மார்க்ஸ் டிசைனிங் ஆர்டர். ஸோ எனக்கு 70 விட கிரேட்டராக இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் டிசைனிங் ஆர்டரில் எனக்கு வரணும். ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எல்லாம் டிசைனிங் ஆர்டரில் இருக்குது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து கிரேட்டர் தென் 70 இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே என்ன எஸ்கியூஎல்ல முக்கியமான பண்ணுற தப்புன்னா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தவிர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த செமிகாலன் எந்த இடத்துலலாம் போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே 3 query யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் query, வேர் கிளாஸ் அண்ட் ஆர்டர் பை கிளாஸ் 3 query யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பையில் மட்டும்தான் செமிகாலன் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு query கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இது 3ம் சேர்ந்து தான் பிரிண்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு அந்த டேபிளில் இருக்க எல்லா காலமையும் எல்லா ரோவையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓல்டு டேபிளை நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது அந்த டேபிளில் இருந்து நான் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி மார்க்ஸ் இதெல்லாம் 70க்கு அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த எடுத்த மார்க்கை நான் டிசைனிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது 3ம் சேர்ந்து தான் ஒரே ஸ்டெச்சில் ஒர்க் ஆக போகுது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ஃபைனலாக எது எக்ஸிக்யூட் ஆகுதோ அங்கே தான் நான் செமிகாலன் கொடுக்கணும். ஸோ அதனால தான் நான் வேரில் செமிகாலன் கொடுக்கல, செலக்டில் கொடுக்கல, ஆர்டர் பை கிளாஸில் செமிகாலன் கொடுத்துருக்கேன். இதே நம்ம இங்கே கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா நம்ம ஒரு ஆப்ரேஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ பிகாஸ் இது தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதே நான் வந்து இது கொடுக்காம வெறும் வேர் கிளாஸ் நான் கொடுத்தேன்னா ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்கு அடுத்ததாக ஒரு query இருக்கிறதுனால நம்ம செமிகாலன் கொடுத்தோன்னா அதோட நம்ம query வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் நான் வந்து எப்போயுமே ஒரு queryயை லாஸ்ட்டாக நம்ம என்ன query கொடுக்குறோமோ அதுக்கு செமிகாலன் கொடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்னா ஆர்டர் பை கிளாஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதோட ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்காக ஆர்டர் பை வந்து ஒரு டேட்டாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக, அது நியூமரிக்கல் டேட்டாவோ இல்லை வந்து ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் டேட்டாவோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஹையஸ்ட் டு லோயஸ்ட், லோயஸ்ட் டு ஹையஸ்ட் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ கைஸ்.